GPல 12th question. If the value of a machine is 1,60,000 and it depreciates at the rate of 10% every year, what will be the value at the end of 5 years அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இனிஷியல் வேல்யூ வந்து ஏ அப்படின்ட்டு வச்சுக்கலாம். ஏன்னா ஜிபியில் ஃபர்ஸ்ட் நம்பர் எப்போதும் நம்ம ஏன்னு தானே டினோட் பண்ணுவோம். ஸோ இனிஷியல் வேல்யூ ஜிபி கிடையாது, இனிஷியல் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு ஏ. இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா வேல்யூ அட் த எண்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் இயர் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா ஏ இன்ட்டு 0.9 இருக்கும். ஏன்னா வந்து இப்போ 10% வந்து ரெடியூஸ் ஆகுது அப்படின்னா 1 - 10% போட்டோன்னா 0.9 தானே வரும். ஸோ அதுதான் வந்து போட போகிறோம். இப்போ ஃபர்ஸ்ட் இயரோட எண்டில் வந்து எப்படி இருக்கும்னா 0.9 அப்படின்ட்டு இருக்கும். ஸோ வேல்யூ அட் எண்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட்டு செகண்டு அண்ட் தேர்ட் இயர்ஸ் அப்படி எப்படி இருக்கும்னா ஃபர்ஸ்ட் இயரில் ஏ இன்ட்டு 0.9 இருக்கும், செகண்ட் இயரில் ஏ இன்ட்டு 0.9 ஸ்கொயராக இருக்கும், அப்புறம் ஏ இன்ட்டு 0.9 க்யூபாக இருக்கும். இதே மாதிரி போய்கிட்டே இருக்கும். இப்போ அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா வேல்யூ ஆஃப் மிஷின் அட் த எண்ட் ஆஃப் 5 இயர்ஸ்னு கேட்டிருக்காங்களா. தேர்ஃபோர் வேல்யூ அட் இது ஃபுல்லாக எழுதிக்கணும். ஓகே, எண்ட் ஆஃப் 5th year is equal to AR power 5ன்னு போடணுமா. ஸோ ஏ இன்ட்டு ஆர் பவர் 5னா is equal to 1,60,000 A into R வந்து 0.9 power 5 is equal to 94,478.5 அப்படின்ட்டு வரும். ஸோ அவ்வளோதான் அந்த சம்க்கான ஆன்சர்.